ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதே சவால் விட்டு சொல்கிறேன். நல்ல நேர்மறையான வாசனையும் நல்ல எண்ணமும் நல்ல குணமும் கொண்ட இந்த பச்சை கற்பூரத்தை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த பச்சை கற்பூரத்தின் மனம் எப்படி ரம்மியமாக எல்லாரையும் கவர்கிறதோ, அதே போல உன் நல்ல குணமும் நல்ல மனசும் எல்லாரையும் கவர்ந்திருத்து உனக்கான நல்ல விஷயங்களை சுலபமாக நடத்தி கொடுக்க போது நானும் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த வெற்றியை உன் கைகளில் நாளைக்கே ஒப்படைச்சிடுறேன் என் செல்லமே. இந்த பூமியில் எல்லாருமே சுயநலமாக இருக்காங்களே கருப்பா. யாருமே அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் இருக்கும்போது நான் மட்டும் எல்லாருக்காகவும் யோசித்து எல்லாரையும் மனசில் வச்சு எல்லாத்துக்காகவும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறேன். இருந்தாலும் எனக்கு கெட்ட பேர் தான் மிஞ்சிருக்கு. என்ன சுயநலவாதின்றாங்க, பொறாமை பிடிச்சவன்றாங்க, அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு நீ என்னிடம் உன்னுடைய மன வருத்தங்கள் அத்தனையையும் சொன்னாய் அல்லவா. நீ நல்ல பிள்ளைன்னு உனக்கு தெரிஞ்சா உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ நல்ல பிள்ளைன்றது எனக்கும் தெரியும். உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம் அடுத்தவங்களுக்கு தெரியலை. அடுத்தவங்க உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்களே நினச்சி நீ கவலைப்படாமல் நீ எப்போதும் நல்லதையே செஞ்சுக்கிட்டு உன் நீண்ட நாள் பிரச்சனைகளை எல்லாம் நான் இன்னைக்கே தீர்த்து வச்சிட்றேன். நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக வாழ்வதற்கேற்ற முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செஞ்சினா போதும். நீ வேலைக்காக வெளியே போனாலும் எந்த காரியத்துக்காக வெளியே போனாலும் மனசில் என்ன நினச்சிக்கிட்டே போனீனா நீ நினைப்பது நல்ல விதமாக வெற்றிகரமாக நடக்கும். எப்போ பார்த்தாலும் நீ நினச்சது ஒன்றும் நடக்கிறது வேறொன்றுமா இருக்கேன்னு தானே வருத்தப்படுற. எப்போதுமே எதிர்மறையாக எல்லா விஷயங்களும் நடக்குதேன்னு கவலைப்படாமல் கூடிய சீக்கிரம் நல்ல விஷயம் நல்லபடியாக நடக்கும்னு பொறுமையாக இரு. உன்னால் நினச்சத நீயே நடத்தி கொள்ளும்படியும் உனக்கு எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நிறைவேறும்படியும் இந்த கருப்பசாமி அருள் செய்கிறேன். நேர்மறை எண்ணங்கள் உனக்குள்ள நிறைய இருக்கும்படி பார்த்துக்கோ. உன்னால் முடியாது நீ நினச்ச விஷயங்களையும் என் நன்மைகள் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்க போகுது. யார் மனசும் நோகும்படி நீ எந்த தவறும் செய்து விடாதே என் செல்லமே. யாருக்கிட்டையும் போய் சண்டை போடுறதோ வாக்குவாதம் செய்கிறதோ பிரச்சனை பண்ணுவதோ வேணாம். உன்னால் ஒருத்தர் சிரிச்சாங்கன்னு இருந்தா அதுதான் உனக்கு வெற்றி. உன்னால் ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேறினாங்கன்னு இருந்தா அதுதான் உனக்கு வெற்றி. உன்னால் ஒருத்தர் அழுதார்னோ உன்னால் ஒருத்தர் மனசு வேதனைப்பட்டார்னோ இருக்கக்கூடாது. உன் சிந்தனை எப்போதும் சுயநலமாக உனக்கு நல்லதே நடக்கும். இந்த கருப்பசாமி இனி எல்லாமே நல்ல விதமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் சந்தேகங்களையும் கவலைகளையும் சங்கடங்களையும் தீர்த்து வச்சு குழப்பமான மனநிலையில் இருக்கும் உன்னை விடுவித்து உன் கைகளில் வெற்றியை கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. கண் பட்டுடுச்சு, திருஷ்டி பட்டுடுச்சு, அதனால தான் உன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் நல்லாவே நடக்க மாட்டேங்குதுன்னு நீ நினைக்கிறாய் தானே? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்ட பார்வைகளிலிருந்து நீ வெளியே வா. இப்படி சில விஷயங்களை யோசிப்பதை விட்டு வெளியே வா. சில பேருடைய பார்வை சரி இருக்காது, பொறாமையோடு இருப்பாங்க, கண் திருஷ்டி பற்றும். நீ சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்குது, கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் கடின முயற்சியால் நீ முன்னேறிக்கிட்டு இருக்கும்போது அடுத்தவங்க இப்படி எதையாவது சொல்லும் போதும் செய்யும் போதும் அதை நினச்சி பயப்படாதே. இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படாமல் உன் வேலையிலும் முயற்சியிலும் நீ கவனம் செலுத்தினா இந்த கருப்பசாமி அனைத்தையும் வந்து நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன். உன் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கும் நான் பதில் கொடுக்குறேன் என் செல்லமே. என் மேலே நீ வச்சிருக்கிற நம்பிக்கை இன்னும் இன்னும் அதிகமாகும்படியும் உன் நம்பிக்கை வெற்றி பெறும்படியும் நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் நான் கொடுக்க போகிறேன். நீ கேட்பது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். எதிர்மறையாக எதையாவது யோசித்து நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. வாழ்க்கைனா பல தடைகள் வரதான் செய்யும். அதை எதிர்கொண்டு ஜெயிப்பதற்கு நான் உனக்கு காட்டுவேங்கிறத புரிஞ்சுக்கோ. என்னை மனசில் நினச்சி நீ ஆரம்பிக்கிற எல்லா வேலைகளும் வெற்றிகரமாக நடத்தி முடித்து கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கு, தடைப்பட்டதுன்னா அதை உன் நன்மைக்காக தான் நான் நிறுத்தி வச்சிருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. ஏன்னா சில விஷயங்களை நான் தடுத்து நிறுத்துகிறேன் என்றால் அது உனக்கு சரி வராதுன்றதுனால தான். அதை மறுபடியும் நீ தொடர்ந்தால்
அது உனக்கு மறுபடியும் பிரச்சனையாகவும் இடையூறாகவும் தான் இருக்கும். நேரம் வரும்போது அதை நானே சரி செஞ்சு அந்த வேலையை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்றேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என் செல்லமே. நீ கேட்ட மகிழ்ச்சியான பல நல்ல விஷயங்களை உனக்காக நானே முன்னின்று நடத்தி கொடுக்குறேன். உன் கைகளுக்கு பன்னீரும் சந்தனமும் இந்த கருப்பசாமியின் விபூதியும் வந்து சேரும். அதை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியான விஷயங்களை தைரியமாக செய்யும்போது அது உன் வாழ்க்கைக்கும் மனசுக்கும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் அள்ளிக்கிட்டு வந்து கொடுக்கும். இனிமே அனைத்தையும் உன் சார்பில் உனக்காக நான் செஞ்சு தர்றேன். நீ இனிமே எதை நினச்சும் வருத்தப்படாத. இப்போதைக்கு நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்தினா உன் சார்பில் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக சரியாக உயர்வாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். நீ எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. உன் வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களே நடக்கும்.